வெனஸ்டே ஈவினிங் எப்படி இத்தனை காலிஃப்ளவர் சேர்ந்துச்சுன்னு தெரியல. ஃப்ரிட்ஜை திறந்தாலே 5-6 காலிஃப்ளவர் பஞ்சு கிட்ட இருந்துச்சு. முன்னாடிலாம் அம்மா வெஜ் புலாவ் இல்லைனா குருமாவில் சேர்த்து செய்வாங்க. ஆனால் வீட்டில் எல்லாருமே அதை மட்டும் தனியாக தேடி எடுத்து வைக்கிறதுனால இப்போ ஆட் பண்ணுறது கிடையாது. இதை வச்சு ஒன்றா காலிஃப்ளவர் 65 இல்லைனா கோபி மஞ்சூரியன் செஞ்சுட்டா காலியாகும்னு சொல்லிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு அதுதான் ரெடி பண்ணியிருந்தேன். காலிஃப்ளவர் 65க்கான மேரினேஷன் டீட்டெயில்டாக ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். ஆல்சோ கலருக்காக இப்போ வரைக்கும் ஃபுட் கலர் ஆட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்து பாருங்கள். நல்லா ரெட்டிஷாக கிடைக்கும். தென் கொஞ்ச நேரம் மேரினேட் பண்ணதுக்கப்புறமா நல்லா சூடான ஆயிலில் பொரிச்சு எடுத்திங்கன்னா 65 ரெடி. நிறைய பேருக்கு இப்படியே கொடுத்தாலே சாப்பிட பிடிக்கும். பட் எங்கள் வீட்டில் மஞ்சூரியனா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் மஞ்சூரியன் சாஸ் மட்டும் ரெடி பண்ணியிருந்தேன். எண்ணெயில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் அப்புறம் குடமிளகா சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அப்புறம் சில்லி சாஸ் டொமேட்டோ கெச்சப் கொஞ்சமாக சோயா சாஸ் தண்ணி விட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் சேர்த்திங்கன்னா சாஸ் ரெடி. இதை செஞ்ச உடனே இமீடியட்டாக சர்வ் பண்ணதான் சாப்பிட க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு 65 பிடிக்குமா இல்லை இந்த மாதிரி மஞ்சூரியன் பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.